Good morning students. Now I go to the topic gas state. வந்து நம்ம வந்து Boyle's law, Charles law. So இந்த last நாம் பார்த்தோம். So next page number 164ல ஒரு sum இருக்கு. So in figure 6.6 let us find the missing parameters. Volume is 6.6 BC அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. So அதோட pressure value so என்ன different pressure value then volume and temperature value கொடுத்திருப்பாங்க is given. So the solution எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். So அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்ப்போம். So 1 atmosphere E1 0.3 decimeter cube, T1 200 Kelvin. So P வந்து காமனா அதோட pressure வந்து 1 atmosphere pressure வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு. So எது வந்து மிஸ்ஸிங் பாராமீட்டரோ அதை வந்து நம்ம ஈஸியா கால்குலேட் பண்றோம். So V2 கால்குலேட் பண்றோம். இதுல T3 அதாவது டெம்பரேச்சர் கால்குலேட் பண்றோம். So இதுல வந்து எவ்வளவு கெல்வின் இருக்கு அப்படினு क्वेश्चन கேக்குறாங்க. So it is between Charles law. Charles law என்ன இண்டிகேட் பண்ணுது? So volume is directly proportional to temperature. Volume directly proportional to அந்த volume is directly proportional to temperature அப்படினு சொல்லிட்டு இருக்கோம். So அந்த volume temperature க்கு ஈக்குவல் அப்படினா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுப்போம் v kT. So la constant கண்டுபிடிக்கணும் k கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா v divided by t. So நம்ம டைரக்டா யூஸ் பண்ண கூடாது. அதாவது volume directly proportional to temperature. So இந்த direct proportional க்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈக்குவல் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். So next v by t equal to k அப்படினு வரும். So la different condition of volume and temperature. There are three parameters கொடுத்திருக்காங்க. அதுக்கான atmosphere, temperature, volume value. So what is the Charles law? V directly proportional to t and d எழுதலாம். v by t equal to k அப்படினு நம்ம எழுதலாம். So la ஒரு different volume and temperature அப்படிங்கறதால v1 divided by t1, v2 divided by t2, v3 divided by t3. So they எல்லாம் கம்பேர் பண்ணுறோம். So இங்க யூஸ் பண்றோம் v1 t1, then t2 t2, v3 t3. So first of all எதை கம்பேர் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த v1 value 0.3 divided by t1 200 Kelvin. So v2 value substitute பண்ணோம். அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறது. So அடுத்து v3 value 0.15. So t3 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். So அந்த வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எதை கம்பேர் பண்ணனும்னா 0. அந்த v1 t1 v2 divided by 300 Kelvin 1 and 2 கம்பேர் பண்ணுவோம். So we கம்பேர் பண்ணும்போது இதுல இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் v2 கால்குலேட் பண்றோம். So v2 கால்குலேட் பண்றோம். இந்த 300 Kelvin டினாமினேட்டர்ல இருக்குது மல்டிபிள் போகும். So இங்க 0.3 இருக்கு 300 Kelvin divided by 200. So இதை கேன்சல் பண்ணோம் அப்படினா 1.5 வரும். So 1.5 0.3 ஆல மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் 0.45. So what is the unit? Decimeter cube. So volume அந்த v2 ஓட வேல்யூ 0.45 decimeter cube. So what is the value of v2? 0.45 decimeter cube. So next 1 and 3rd first equation third equation compare பண்றோம். v1 divided by t1, v3 divided by t3. So first equationல first கொடுத்திருக்காங்க. So இது வந்து first second first compare பண்ணிருக்கோம். இது clear. இதுல இருந்து v2 கால்குலேட் பண்ணிருக்கோம். So next என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க t3. இப்போ எதை இது எடுத்துக்கோம் 0.15 அப்படிங்கற அந்த v3 d3 0.3 divided by 200. அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் தேர்ட் ஐ கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? So t3 வேல்யூ கால்குலேட் பண்ணனும். So இங்க இருக்க டினாமினேட்டர்ல இருக்குது இங்க போச்சு அப்படினா டிவிஷன்ல இருக்குது மல்டிபிளா மாறும். அப்ப d3 அப்ப 0.3 வந்து டிவிஷன்ல வரும். அப்ப 0.15 decimeter cube. So இது வந்து 200 Kelvin. So டிவிஷன்ல இருக்குது மல்டிபிள் மேல போகும். So இங்க இருக்கக்கூடிய மல்டிபிள் பார்ட் கீழ வரும்.
ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 0.5 டெசிமீட்டர் கியூப் கேன்சல் ஆகும். ஸோ 0.5 200ல் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 1000 வரும், ஒரு 0 டாட் வச்சோம் அப்படின்னா 100 கெல்வின். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் T3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கெல்வின். ஸோ இதே மாதிரி எந்த பேராமீட்டர் மிஸ் ஆகுதோ அந்த இதை வந்து நோன் வேல்யூங்கிறது அன்னோன் வேல்யூவை ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். ஸோ 4 வேரியபிள்ஸ் ஆர் 5 வேரியபிள்ஸ் ஆர் நோன். அதாவது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சரில் எனி 2 வேரியபிள் ஆர் நோன். The next one we can easily calculate அப்படின்னு சொல்றோம். So next one, what is meant by Gay-Lussac's law? So like Gay-Lussac's lawல வந்து எது கான்ஸ்டன்டா வச்சுக்கோம் அப்படின்னா constant volume. So pressure directly proportional to temperature அப்படின்னு சொல்றோம். So pressure directly proportional to temperature அப்படின்னு சொல்றோம். So increase the pressure, then temperature is also pressure. Temperature is also increases அப்படின்னு சொல்றோம். If you take the pressure cooker பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக ப்ரெஷர் கொடுக்க டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னா ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதே டைம் அட் தி சேம் டைம் ப்ரெஷர் நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ரெஷர், இப்போ என்ன ஆகும் டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ வில் கிவ் தி டிஃப்ரெண்ட் கண்டிஷன் இன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன பண்ணலாம் P1. ஸோ இதை வந்து இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவில் ரைட் பண்ணோம். ஸோ P equal to, ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ KT அப்படின்னு எழுதலாம். ஸோ அதர்வைஸ் ஸோ Kவோட வேல்யூ ரேட் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணோம். ஸோ P டிவைடட் பை T அப்படின்னு எழுதலாம். ஸோ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் ஆர் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட்? P டிவைடட் பை T அப்படின்னு சொல்லலாம். To give the different condition, I will apply the different condition அப்படின்னு எழுதுனா P1 divided by T1 equal to P2 divided by T2 equal to P3 divided by T3. அதே மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெஷர் divided by temperature அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ மீதி இருக்கிற அந்த வேரியபிள் there are 4 variable are possible. So pressure, temperature, volume and the number of molecules. Pressure, temperature directly proportional இருக்கும் அப்படின்னா எது கான்ஸ்டன்டாக இருக்கும்? So at constant volume, pressure is directly proportional to temperature. Okay. The next one, Avogadro hypothesis. So what is meant by Avogadro hypothesis? So there are 4 variables. We know that there are 4 variables. என்னன்னா pressure, temperature, volume and the number of molecules அப்படின்னு சொல்றோம். So like n directly proportional to temperature. So remaining இருக்கக்கூடிய remaining 2 variables are constant. So the same condition of pressure and temperature. So என்ன எப்படி definition explain பண்ணலாம் அப்படின்னா so equal number of molecules directly proportional to equal volume of gases அப்படின்னு இருக்கும். So Avogadro hypothesis வந்து என்ன நம்பர் V directly proportional to T அப்படின்னு சொல்லலாம். So the number of molecules about volume directly proportional to V directly proportional to N. Then மீதி இருக்கிறது ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டெம்பரேச்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேரியபிள் என்னென்ன இருக்குன்னா Vயும் Nயும். ஸோ அந்த Vn அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த Avogadro hypothesis அப்படின்னா ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிமைனிங் 2 வேரியபிள் என்ன இருக்குது ப்ரெஷரும் டெம்பரேச்சரும். ஸோ ப்ரெஷர் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும்போது வால்யூம் ஆஃப் கேஸஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் த சேம் கண்டிஷன். ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்? சேம் கண்டிஷன் ஆஃப் ப்ரெசன்ட் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ it contain equal number of molecules or same number of molecules. So the volume of, so இது என்ன சொல்கிறோம்? So the volume of gases directly proportional to number of molecules அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து அவகேட்ரோ ஹைப்போதேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த V directly proportional to n அப்படின்னு சொல்கிறோம். ஸோ I will apply the different condition. அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ V equal to, so V equal to K, V equal to K n அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ K equal to V divided by n அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 வேரியபிளில் 2 வேரியபிள் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா கெடுசப்ஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரிமைனிங் 2 வேரியபிள் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவகேட்ரோ ஹைப்போதேசிஸ். ஸோ த வால்யூம் ஆஃப் கேஸஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ வால்யூம் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்? ஒரு கண்டெய்னரில் ஆக்சிஜன் இருக்குது, இன்னொரு கண்டெய்னரில் வந்து ஹீலியம் கேஸ் இருக்குது. ஸோ ரெண்டுக்கான டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ 273 கெல்வின் வச்சுக்கோங்களேன். இது ஒரு 350 டிகிரி செல்சியஸ்னால் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கும். ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர், இதுலேயும் 1 அட்மாஸ்பியர். அப்போ ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40 நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குன்னா இங்கேயும் 40 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அவகேட்ரோ ஹைப்போதேசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதில் வந்து K equal to V by n அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டு கிவ் த டிஃப்ரெண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம்? V1 divided by n1 equal to V2 divided by n2 equal to V2 divided by n3 அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து அவகேட்ரோ ஹைப்போதேசிஸ். ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.